மற்றொரு அண்மை செய்தி. அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை உள்ளிட்ட 18 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 18 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஃபெஞ்சல் புயல் எதிரொலியாக அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை உள்ளிட்ட 18 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தரவுகளை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, மேலும் விவரங்கள். வணக்கம் மோனிஷா. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் பெங்கால் என்ற சூறாவளி புயல் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. நவம்பர் 30ஆம் தேதி பிற்பகலில் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் இது கரையை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அந்த வகையிலே இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் சென்னை உட்பட தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக அடுத்த 3 மணி நேரத்தில் 18 மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், அதே போல கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர், காரைக்கால் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மோனிஷா, லாவண்யா, தற்போது ஃபெஞ்சல் புயலால் கனமழை பெய்து வரும் நிலையில மக்கள் அவசியமின்றி வெளியே செல்வதை தவிர்த்து விடுங்கள் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக மோனிஷா. பெஞ்சல் புயல் காரணமாக அதனுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவ மாணவிகள் எந்த விதத்திலும் அவதிக்குள்ளாக கூடாது என்பதற்காக விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 9 மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாமல்லபுரம், அதனை சுற்றி வட்டார பகுதிகளான பூஞ்சேரி, கிழக்கு கடற்கரை சாலை ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் மின்சாரம் கூட துண்டிக்கப்பட்டிருந்தது. அதே போல சென்னை மாநகர பேருந்துகள் வழக்கம் போல இயங்கும் என்ற ஒரு அறிவிப்பும் இருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரை சாலை தற்காலிகமாக தடுப்புகள் அமைத்து மூடப்பட்டு இருக்கிறது. ECR, OMR சாலைகளில் பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதலாக IT ஊழியர்கள் வீட்டில் இருந்தபடியே பணிபுரிய அரசு அறிவுறுத்தல் வழங்கி இருக்கிறது. மக்கள் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என சென்னை வானிலை ஆய்வு மையமும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும், ஆழ்கடலில் இருக்கும் மீனவர்கள் துரிதமாக கரையை வந்தடைய வேண்டும் எனவும் ஒரு முக்கிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மோனிஷா, லாவண்யா, தகவல்களுக்கு நன்றி.